வயசில் 70 80 வயசில் ஓடி தடுக்கி விழுந்து இதெல்லாம் எதுக்கு நமக்கு? நம்ம பாட்டுக்கு அடுத்த தலைமுறைக்கு வழிவிட்டு இளைஞர்களுக்கு நம்ம ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்போது தேசமே சிறப்பாக இருக்கும். அதுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளும் இன்றைக்கு திமுகவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. மிக சிறப்பான செகண்ட் லைன் லீடர்ஸ் எக்ஸ்ட்ராடனரியாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பெரியவர்கள் வாழ்த்தி வழிவிட்டு கைட் பண்ணணும். நீ எப்படியோ போய்க்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. வழிவிட்டு வா, நீ பண்ணு, இதை பண்ணுப்பா, அதை பண்ணுப்பா அப்படின்னு சொன்னால் மிக சிறப்பாக இருக்கும். நான் ஏன் எல்லாம் நிறையா லேடிஸையே பார்த்து பேசுகிறேன்னு சொன்னால், முதல்ல பிடிஆர் வந்து சொல்லிட்டு போயிட்டார் 200 ரூபாய்க்கு 100 ஜிபிஎஸ் கொடுக்குறேன்னு சொல்லி. இப்போ 50 ஜிபிஎஸ் வரும்போதே புருஷனுக்கு சாப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. 100 ஜிபிஎஸ் கிடச்சா நமக்கு என்றைக்கு சாப்பாடு? என்னுடைய கவலையே எனக்கு ரொம்ப இப்படி தான் பார்த்துட்ருப்பா, இப்படி பார்த்துட்டே இருப்பா. என்னம்மா சாப்பாடு? வரும் வரும். எது வரும்? இது வருமா அது வருமானு தெரியாது. பட் என்ன, அதையெல்லாம் தாண்டி பெண்கள் இன்னைக்கு வேலையில்லாமல் இருக்கேன்னு யாருமே சொல்கிறதில்லை. எல்லோரும் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதை விட ஒரு பெரிய வேலை என்ன சொல்லுங்கள்? நான் சொல்லுவேன், ஏதாவது மீட்டிங்கில் போனால் நான் ஆம்பளைங்களை பார்த்து பேசவே மாட்டேன். ஏன்னா அவங்கெல்லாம் இவன் என்ன நம்மளோட பெரிய பிஸ்தாவா அப்படின்னு நான் இங்கே வலது காதில் வாங்கி இடது காதில் விட்டுருவாங்க. லேடிஸ்லாம் அப்படி கிடையாது. சொல்கிறது அப்படியே 2 காதலையும் வாங்கி அடுத்த நாள் காலத்தால் வாய் வழியாக பக்கத்து வீட்டுக்காரிகிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால்தான் தாய்மார்களே பெரியவர்களேன்னு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு தாய்மார்கள் சொல்கிறேன். ஏன் ஒரு விஷயத்தை சொன்னால், ஒரு வீட்டில் ஒரு பையன் படித்தா வருவான், அப்படி சாக்ஸ் பறக்கும், ஷூ இங்கே பறக்கும், புக்ஸ் அப்படி போகும், ஓடியே போயிடுவோம் விளையாட. ஸ்கூலில் என்னடா சொல்லி கொடுத்தாங்க? பாடம் தான் அப்படின்ட்டு போயிடுவோம். அதுவே பொண்ணு வந்தால், இந்த கமலா என்ன பண்ணா தெரியுமா, என் ஜடையை பிடிச்சி இழுத்தா, நான் வந்து அவள் காதை கடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி டீச்சர் இன்னைக்கு வந்து நேற்றுக்கு போட்டுன்னு அதே புடவையை போட்டுன்னு வந்திருக்காங்க. அத்தனை டீட்டெயில் சொல்லுவாங்க. ஒரு படிக்காத தாய் தன் பொன் குழந்தையை பள்ளிக்கூடம் அனுப்பிச்சா அந்த பொண்ணு 12th படிக்கிறதுக்குள்ள அவங்க அம்மா 10th எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜபிள் ஆகிடுவாங்க. எனக்கும் ஒரு பொண்ணு ஒரு பையன். என் பையனுக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுத்தேனோ அதெல்லாம் என் பொண்ணுக்கு கற்றுக் கொடுத்தேன். அது மாதிரி தான் லைஃப்பில் பெண் ஆண்லாம் இல்லை, நாம் எல்லாரும் சமம். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீ பொட்ட பொண்ணு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாது. எங்கள் வீட்டில் டீ போட்டே பேசக்கூடாது. அதெல்லாம் ஒழுக்கங்கள் வந்து பெற்றவர்கள்கிட்டேருந்து தான் வரணும். பாடம் பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க, பாடத்தை பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒழுக்கம் பெற்றவர்கள்கிட்ட தான் வரணும். அதை நம்ம சொல்லிக் கொடுத்துட்டா, நீங்கள் நிறைய பேர் இருக்கீங்க, கோயிலுக்கு போகிறீங்களோ போகலையோ, ஒரே ஒரு விஷயம், நம்மை பெற்ற தாய் தந்தையரை தினமும் வணங்குங்கள். அதுதான் 1000 கோயிலுக்கு போகிற சமம். கிளம்புறதுக்கு முன்னாடி காலையில் எங்கள் அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு தான் வந்தேன். எங்கள் அம்மாவுக்கு 96 வயசு. பார்த்து ஜாக்கிரதையாக போயிட்டு வாடா, அவ்வளோதான் சொல்லுவாங்க. ஊருக்கு போறியா?